இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டாக்டர் என்ன சொல்லிருக்காங்க? என்ன சொன்னாரு? அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? உங்களை கூலிங்கா எதுவும் குடிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல. உங்களுக்கு சில்லுன்னு குடிச்சா மறுபடியும் மூச்சு திணறல் வந்துருமா. அத மறந்துட்டு நீங்க பாட்டுக்கு ஜாலியா குடிக்க போயிட்டு இருக்கீங்க. அதை என்கிட்ட கொடுங்க. கூலிங்கா சாப்பிட்டு உடம்பு ஏதாவது சரியில்லாம போச்சுன்னா ஃபங்க்ஷன் டைம்ல சிரமம் ஆயிரும்ல. மகாவுக்கு என் மேல எவ்வளவு அக்கறைன்னு பாத்தீங்களா தம்பி? கூட்டத்திலயும் நான் ஜூஸ் குடிக்க போறேன்னு தெரிஞ்சு கரெக்டா வந்து புடிச்சிட்டா. டாக்டருக்கு பயப்படுறனோ இல்லையோ, உனக்கு நான் பயந்துதான் ஆகணும். நல்ல பொண்ணு. மத்தவங்களை அக்கறையா பாத்துக்கிறதுல மகாவை அடிச்சிக்கவே முடியாது. தங்கமான குணம். அம்மா, இனி உங்க கேட்டா கூட ஜூஸ் குடுக்காதீங்க. சரிங்க. சரியா? ஏய், என்ன மகா, நீ என்ன நம்பாம அந்த பொண்ணுகிட்ட ஜூஸ் குடுக்க வேண்டாம்னு சொல்ற? இப்ப என்ன, நான் ஜூஸ் குடிக்க கூடாது அவ்வளவுதானே? அம்மா தாயே, இனிமே நான் ஜூஸே குடிக்கல, போதுமா? பயங்கர அக்கறை அவளுக்கு என் மேல. ஒரு நிமிஷம், அந்த ஜூஸ குடுமா, நான் குடிச்சிடுறேன். மா, உங்ககிட்ட தான் கேக்குறேன், குடு, நான் குடிச்சிடுறேன். அம்மாடி, ஒரு நிமிஷம், இங்க வா. எனக்கு வேண்டாம், கொஞ்சம் கோல்டு மாதிரி இருக்கு. இதா. சரிங்க சார். வந்தவங்களுக்கு யாருக்கா கொடுத்துருங்க. அப்படியா? கோல்டா இருக்கா? கொஞ்சம் த்ரோட் ஒரு மாதிரியா இருக்குக்கா. கடவுளே, திரு அண்ணன் வேற வந்துட்டாரே. நல்லா மாட்டிக்க போறேன்னு நினைக்கிறேன். டேய் திரு, இப்ப எப்படி ரெண்டு பேர் கண்ணிலையும் படாம வெளியே போவேன்னு தெரியலையே. ஆண்டவா, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? ஒரு 2 நிமிஷம் அவரு தள்ளி வந்திருந்தா நான் வெளியே போயிருப்பேன். என்ன பண்றது? திரு, மயில, என்னடா திரு,
நான் கூப்பிட்டது கூட தெரியாம அப்படி என்ன நீ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னை இப்படி பார்த்ததே இல்லையடா. டேய், நீ எதுக்காகவும் அழமாட்டடா. இப்ப நீ கண் கலங்கி நிக்கிறத நான் பார்த்தா, டேய் திரு, என்னால தாங்க முடியலடா. என்னால முடியலடா. நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியல. ஆனா லக்ஷ்மி நினைக்கிறப்போ என் மனசு வலிக்குதுடா. நான் ரொம்ப சுயநலமா இருக்கேன்னு தோணுது. லக்ஷ்மிய பத்தி யோசிக்காம அவளை ரொம்ப சாதாரணமா கடந்து போக பாக்குற மாதிரி இருக்கு. என்னால உன் மனசு படுற பாட்டை புரிஞ்சுக்க முடியுதுடா திரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை எங்கேயாவது பாத்தியா? பார்த்த மயிலு, மறுபடியும் லக்ஷ்மியோட மாமாவும் அவங்க அண்ணனும் அவளை கடத்திட்டு போறது தெரிஞ்சு நான் தான் போய் லக்ஷ்மி அவங்கள்ட்ட இருந்து காப்பாத்தினேன். என்னடா சொல்ற? அப்புறம் என்னாச்சு? அந்த பொண்ணுகிட்ட எங்க இருக்கேன்னு விசாரிச்சிருக்கலாம்ல. அவங்கள அடிச்சு துரத்திட்டு திரும்பி பார்த்தேன், லக்ஷ்மியை காணோம். மறுபடியும் காணாம போயிட்டா. என்கிட்ட பேசலாம்ல, ஏன் என்ன பார்த்து பார்த்து ஓடி போகணும்? அட்லீஸ்ட் எங்க இருக்கா, எப்படி இருக்கா, ஏதாவது. திரு, இப்ப அந்த பொண்ணு தெளிவா இருக்கா. உன்னை பார்த்தோம் அந்த பொண்ணு உங்ககிட்ட பேசாம போயிருக்கானா, கண்டிப்பா உன் வாழ்க்கையில வரக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப அது இன்னும் அவனுக்கு புரியல. அந்த பொண்ணு அவ்வளவு தெளிவா இருக்கிறப்ப நீ ஏன் தேவையில்லாம உன் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியவே இல்லடா. டேய், இங்க பாரா, இன்னைக்கு உன் லைஃப்ல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று நடக்க போகுது. நீ இப்படி இருக்கிறத பார்த்தா கண்டிப்பா ஸ்ரீ சந்தேகப்படுவாடா. நீ இந்த நிமிஷமே அந்த பொண்ணை பத்தின நினப்பெல்லாம் தூக்கி போடுறா. லக்ஷ்மி அப்படியே விட முடியாது மயிலு. நான் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்பதான் என்னால திவ்யா கூட நிம்மதியா வாழ முடியும்.